எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் தேவையில்லாத வேலை என்னோ பெரிய பெரிய ஆள்லாம் வச்சு என்னையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த சீட்டு ஒன்று சீட்டு இருந்தால் கண்ணாடி போடணும்ல படிக்க. டிசிப்மா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ராசிகலப்பன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது அப்படிங்கிறத ராசிகலப்பன் சார் தான் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபாதர் பேசினார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. தீபாவளிக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங்கெல்லாம் கம்மியாயிடும். ஏன்னா ஷூட்டிங் வச்சா போனஸ் கொடுக்கணும், ஷூட்டிங் வச்சா செட்டில் பண்ணணும், தீபாவளி கழித்து தரேன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் தீபாவளிக்காக தான் அங்கே ஷூட்டிங்கே வர்றாங்க. அதனால் ஷூட்டிங்கெல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டில் தான் இருந்தேன் 4 நாளில். சரி வரலாம்னு சொல்லிட்டு, நான் சின்ன வயசில் சரியாக படிக்க மாட்டேன். ஆனால் என்னை படிக்க வச்சது படிக்கணும், படித்தா நல்லா வரலாம், உருப்படலாம் அப்படின்னு சொன்னது என்னை வந்து திருச்சிக்கு பக்கத்தில் மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது, அதில் செயின்ட் ஜேம்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது பாலக்குறிச்சியில். அங்கே தான் படித்தேன் நான். என்னை படிக்க வச்சது எல்லாமே அந்த கப்ரியல் குரூப்ஸ், அந்த மான்ஃபோர்ட் குரூப்ஸில் இருக்க பிரதர்ஸ் தான் என்னை படிக்க வச்சது. அங்கே போய்ட்டான் இந்த ஒரு ஃபிலிம்லாம் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ரெக்ரேஷன் ஒன்று இருக்குது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது, லஞ்ச் இருக்குது, ஈவினிங் இருக்குது. அப்புறமேலு ஸ்டடி டயத்துலேருந்து காலையில் முதல் நாள் நைட்டு 7 மணிக்கு ஒருத்தர் பேசுகிறோம், மறுநாள் காலையில் 9 மணிக்கு தான் ஒருத்தர் பேசுகிறோம். எந்த ஸ்டூடெண்ட்டும் எந்த பசங்களும் யாரும் பேசிடக்கூடாது. 7 மணிக்கு டின்னர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் யார் படிக்க போகிறாங்களா படிங்க, ப்ரே பண்ண போனால் ப்ரே பண்ணுங்க. கரெக்டாக 11 o'clock தூங்கிடணும். மறுநாள் காலையில் ஸ்டடி இருக்கும், ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகையில் தான் 8:40 தான் ஒருத்தர் பேசணும். பேசவே விடாது, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான மிகப்பெரிய டிசிப்ளினை எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த ஸ்கூல் தான். அங்கே இருந்த ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ டிசிப்மா பற்றி நான் சொல்லணும்னா, நாங்கள் வரும்போது நான் பழைய ஆள், வயசான ஆள் கிளம்பி நினச்சிடக்கூடாது. நான் சினிமாவுக்கு வந்தது 87 வந்துட்டேன் நான். அப்புறம் 89 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் பண்ணேன், அது நான் செமஸ்டர். அதனால் இங்கே நான் வந்துட்டு அடிக்கடி சென்னையிலே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எப்படியா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் இன்ஸ்டியூட்லாம் இல்லை, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு சென்னை தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த மாதிரி டிசிப்மா மாதிரிலாம் இருக்காது. எடிட்டிங்னா என்ன, கேமரானா என்ன, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுறது, அதெல்லாம் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. 4 ஹிந்தி படம் பார்த்துருக்கேன், 2 இங்கிலீஷ் படம் பார்த்தேன். நான் வரும்போது 2 இங்கிலீஷ் படம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் லெனின் சாரோட தந்தையார் பீம்சிங் எடுத்த எத்தனை படத்தையும் நான் பார்ப்பேன். தமிழ் படம் எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஆனால் நான் இங்கே வரும்போது எனக்கு 4 ஹிந்தி படம், இந்த குர்பானி ஷோலே, அது மாதிரி ஏக் துஜே கேலியே, ஹிந்தி படம் ட்ரங்கன் மங்க்கு, அப்புறம் ஒரு பாண்டு ஜேம்ஸ் பாண்ட் படம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது எப்படி என்ன ஏதுன்னு ரொம்ப போராட்டம். யார்கிட்டயா போய் வேலை சேர்ந்து அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்துடலாம். எப்படி கற்றுக்கிறது? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்டர் போய் வேலை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், இந்த சாங்கை சகாராவில் எடுக்கலான்னாரு. சகாராலையா? ஆமாப்பா, பாலைவனத்தில் டெசர்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அங்கே எல்லாம் எடுக்க வேணாம் சார், இங்கே ராஜஸ்தானில் எடுத்துடலாம், இல்லாட்டி பாண்டிச்சேரி பக்கத்தில் எடுத்துடலாம், சகாராக்கெல்லாம் போகணும். சரி, சகாராவில் போய் எடுப்போம்யா? இல்லை சார், சகாரா ஆப்பிரிக்காவில் இருக்குது. அப்படியா? ஆப்பிரிக்காவில் இருக்கா? இங்கே இல்லையா அப்படின்னாரு. இங்கேலாம் இல்லை சார், சகாரா சார், ஆப்பிரிக்கா கீழே இருக்குது சார். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் மேப்பு இங்கே இருக்குல்ல சார், இங்கேருந்து கீழே வரணும். இது கஸ்பியன்னு, இங்கே பாருங்கள், இது நார்த் அமெரிக்கா சார். இது இல்லை சார், இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்பிரிக்கா, இங்கே கீழே வரணும்
அப்படின்னு அந்த ஆள் வெளியே போய் ஃபோன் பண்ணி சகாரா எங்கே இருக்குன்னு கேட்டார். அவர் இன்னொன்று சகாரா கிரே சூப்பர் மார்க்கெட்டில் சகாரா பிளாஸ்க் இருக்குன்றார். இல்லையா, சகாரான்னு பாலைவனம் எங்கே இருக்கு? அது ஆப்பிரிக்காவில் இருக்குது. இங்கே இருக்குது இது தார் பாலைவனம். தாரா அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார். நீ நிறையா படிச்சிருக்க போல, நீ வேற ஆள்கிட்ட வேலைக்கு போண்டார். என்னடா பாலைவனம் எங்கே இருக்குன்னு சொன்னதுக்கடா வேலைக்கு போண்டேன். அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போனோம். நம்ம இந்த சாங்கை பூரா வடமேற்கு மாநிலத்தில் தான் எடுக்க போகிறோம். எங்கே? மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, அங்கே தான் எடுக்க போகணும். சார் வடமேற்கு இல்லை சார், அது நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கு மாநிலம். அது 7 சிஸ்டர்ஸு. அந்த 7 சிஸ்டர் இந்தியாவோட இருக்கணும்னு நேர் சொல்லியிருக்காரு. அது சின்ன சின்ன மாநிலம், அது வடகிழக்கு மாநிலம், வடமேற்கு இல்லையா அப்படின்னாரு. அந்த ஆள் எவன்டே போய் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணிட்டு வந்தோன்னே என்ன செய்வேன், நீங்கள் கிளம்புண்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தோம். டீசுக்குமா அப்போ இல்லை, அதனால் இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போனோம்னா அவர் கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் அவர் சொல்லுவார். 5:30 மணிக்கு எந்திரிச்சா கதை வரும்னு அவர் நினச்சிருக்காரு. அதில் எப்படி வரும் கதை? ஒரு 100 நாள் யோசிச்சா வராது, ஒரே ஒரு நாள், ஒரு செகண்ட் யோசிச்சா வந்துடும். அதில் போனால் அங்கே போனோம்னா அவர் என்ன செஞ்சு காலெல்லாம் காலையில் காரெல்லாம் கழுவிடு அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5:30 மணிக்கெலாம் போய் அவர் காரெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அவர் வருவார். அவர் கார் எடுப்பார், போவார். அவர் வந்தோடனே காரை கழுவுன்னு, அது மரத்துக்குள்ளே இருக்கு அந்த காரை கழுவிட்டோன்னே அவர் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணோடனே மேலே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் அந்த சவுண்டில் ட்ரக்குன்னு பறந்துருச்சு. பறந்தால் போகும்போது என்ன செய்ய, எச்சத்தை போட்டு போயிடும் தத்துன்னு. இப்போ தான் கழுவி இருக்குது. என்னடா செய்கிறோன்னு அப்புறம் திருப்பி கழுவிட்டு என்னை கூப்பிடும்பார். திருப்பி கழுவிட்டு கூப்பிட்டு அப்புறம் 2 நாள் கழித்து நான் பார்த்துட்டேன். முதல் இந்த பறவையெல்லாம் கிளப்பி விட்டுருவோம், கிளப்பி விட்டு கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லி கல்லை விட்டு எறிஞ்சேன். அந்த கல் என் வீட்டிலே விழுந்துச்சு. அவன் ஜவுத்தம் போகிறேன் யாராவது அப்படின்னு. சரி இப்போ என்ன செய்வோம், கல்லை விட்டு எரியணும், வேலைக்கு அதுவும் படக்கூடாது, காரில் எச்சம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து டெய்லி 2 தினத்தந்தி பேப்பர் எடுத்து போயிடுவேன். கல்லை உள்ளே வச்சு நல்லா சுற்றிடுவேன், சுற்றி எறிவேன். அது எங்கே விழுந்துச்சுனே தெரியாது, அது ஒரு பந்து மாதிரி அப்படி போயிடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு 6 மாதம் பயங்கரமான கஷ்டம். என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் 2 படங்கள்லாம் எடுத்து ஒரு 14 படம் வேலை பார்த்தோம். சுந்தர்சி சார்கிட்ட, பாலா சார்கிட்ட, நான் கடவுள், பிதாமகன்லாம் வேலை பார்த்தோம். நடிகர்கள்லாம் பழக்கமானாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு என் கூட சேர்ந்து நம்ம பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்க. நம்ம இப்படி பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த டிசிப்மா இருக்குது, இதை நல்லா பயன்படுத்திக்கங்க. லெனின் சாரை பார்த்து எடிட்டிங் கற்றுக்கிட்டீங்க, எடிட்டிங் சொல்லி தந்தார், அதெல்லாம் விட்டுருங்க. அவர் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அவர் ஒரு லைஃப் ஒன்று வாழ்கிறார் பாருங்கள். அவர் லைஃப் ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டே போவார், பஸ்ஸில் போவார், நேஷ்னல் அவார்டு வின்னரு, மிகப்பெரிய எடிட்டரு, நம்மளுக்கு போற்றுதலுக்குரிய ஆள், தமிழ் சினிமாவின் அடையாளம். அவர் வாழ்கிற ஒரு சின்ன எளிமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா கூட என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாவில் பெரிய வருமானம் இல்லைன்றாங்க, பெருசாக சம்பாதிக்கலை போல். இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி போகிறோம்னு வச்சுக்க, ஏஞ்சிங்க எல்லா படத்தையும் நடிப்பீங்க, அவ்வளோவா காசு தர மாட்டாங்களா அவங்களுக்குன்றாங்க. ட்ரெயினில் போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம கண்டிப்பாக ஃப்ளைட்டில் தான் போகணும், மக்களுக்காக அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணுறேன், அது நடக்குமான்னு தெரில. லெனின் சார் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். இங்கே இருக்க எல்லோரும் ஃபாதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு டிசிப்மாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. 3rd கான்வெகேஷன் வரைக்கும் வந்துருச்சு. இந்த கான்வெகேஷனில் இன்றைக்கி நீங்கள் பட்டம் வாங்கிட்டோன்னே இது நிறைவடையில், இதுதான் பிகினிங். இப்போ நான் பார்த்துருக்கேன் 4-5 படங்கள்லாம், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் மாதிரி ஹியூமர் எடுக்க பாருங்கள், நல்ல சினிமாவை எடுக்க பாருங்கள், நல்ல சினிமாவில் நகைச்சுவை எடுக்க பாருங்கள். ஹிட்லரு நாசிக்கு ஜெர்மனில், அப்போ நம்ம நாசிக்கை பற்றி சொல்லணும், நம்ம என்னென்ன பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு உலகத்துக்கு பூரா சொல்லணும், எப்படி சொல்கிறது, யார்கிட்ட வச்சு சொல்கிறது, அப்படி இப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ சார் இந்த சார்லி சாப்ளின்னு ஒரு ஆள் இருக்கார் சார்,
அந்த ஆள் பயங்கரமான ஹியூமர் இருக்குது, காமெடி படமெல்லாம் எடுக்கிறாரு. அவர்கிட்ட வச்சு நம்ம நாசிக்கோட கொள்கையெல்லாம் சொன்னோம்னா உலகம் புறம் படம் வருது. பேசவே மாட்டார் சார். இருந்தாலும் நம்ம கொள்கையெல்லாம் தெரிஞ்சிடணும்னு கூப்பிட்டு சாப்ளினை கூப்பிட்டுன்னு பேசினார். பேசி கீசி பார்த்துட்டு அவருக்கு இப்போ டின்னர்லாம் வச்சார், சாப்பிட்டார், வச்சார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு இந்த நாசிக்கு எவ்வளவு தூரமான ஒரு அபத்தமான இயக்கம், கொள்கை, இது உலகத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம்னு த கிரேட் டிக்டேட்டர்னு ஒரு படத்தை எடுத்து விட்டார். அதை எடுத்தால் ஹிட்லர் என்ன செய்வார்னு அவருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் எடுத்துட்டார். அதனால் நீங்கள் நம்ம ஒரு வாழ்க்கையை படமாக பாருங்கள். ஒரு பெரிய ராஜா அவர் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சிலவனுக்கு திருப்பி கொண்டு வந்தாங்களா, 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்களா? ராமாயணம் 2 பேரில் இருக்கணும் கதை. 5 பேர் அங்கிட்ட 100 பேர், 2 பேருக்கும் பிரச்சனை. சூது விளாண்டாங்க, தோத்துட்டாங்க. திருப்பி நாட்டை அடைச்சாங்களா? அதான் மகாபாரதம். எனக்கு கதை வரல, காவியம் வரல, பெரிய படம் எடுக்க முடியாது அப்படின்னாங்கள விட நீங்கள் பெரிய கிரியேட்டர்லாம் இருக்க வேண்டாம். கிரியேட்டர்லாம் வேண்டாம், சூஸராக இருங்க. நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வாங்க. நீங்கள் சூஸராக இருந்தாலே வெற்றி பெற்றலாம். ஒரு அழகான கதையை எடுத்து, நல்ல கதை, வேர்ல்டு பெஸ்ட் செல்லிங் நாவல் ஒன்று இருக்கும், தி லே மிசரபிள்ஸ்னு ஒன்று இருக்கும், இட்ஸ் கால்டு பாவர்ட்டி. அதை நீங்கள் எடுங்க. உலகத்தின் மிகப்பெரிய நாவலை எடுங்க, இதிகாசம், இந்த பொன்னியின் செல்வன்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு நல்ல நாவல் எடுங்க. அதை ஒருத்தர் திரைக்கதையை வச்சுருங்க. நீங்களே எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. திரைக்கதை பெருசாக ஒருத்தர் அவரை வச்சு எழுத வச்சுருங்க. இந்த படத்தை யார் எடிட் பண்ணி கொடுப்பா? லெனி சார் மாதிரி அவர்கிட்ட எடிட்டிங் கொடுங்க. இந்த படத்தை யார் அழகாக விஷுவல் பண்ணுவான்? இந்த சார் மாதிரி கேமராமேனை வச்சுக்கோங்க. நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள். டைரக்ஷனே தெரியலையா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேமராமேன்ட்ட சொல்லுங்கள். நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல டயலாக் கூட பேப்பரை கீழே போட்டு போயிருங்க, கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார். நீங்களாக போய் சார் 3/4 சார் 85 போட்டுக்கோங்க, 3/4 லெஃப்ட் ரைட் கிராஸ் பண்ண சொல்லுங்கள். இல்லை சார் இங்கே டேக் பண்ணுங்கள் சார், இது ஜோக்கர் ஒன்று சார், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வேண்டாம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் சினிமா டைரக்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். பயங்கரமாக ஓடுறேன் சார், அவ்வளோதான், விட்டு அந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவார். எப்படி சார் வெறித்தனமாக வந்துட்டான் சார், இது சார் ஸ்ப்ரே அப்படியா அந்தந்த ஓடியார் சொல்லியா, ஓடி ஃப்ரண்ட் சார், முன்னாடி ஓடியானு சார், ஃப்ரண்ட்டில் எடுத்து கொடுப்பாரு, சைடில் போனால் எடுத்து கொடுப்பாரு சார். இது மேலேருந்து ஒரு கழுகு பார்க்குது சார், அந்த ட்ரோனை போட்டு எடுத்து கொடுத்துருவார். நீங்கள் நல்லா மட்டும் கதை சொல்லுங்கள், நல்லா கதை சொல்லுங்கள். கதை சொன்னால் அழகான ஒரு படம் வந்துடும். இன்னும் திருப்பி சொல்கிறேன், எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் போய் படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. 1000 படம் பார்த்தாலும் நீங்கள் 100 படமெல்லாம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படம் லெனின் சார்கிட்ட கேளுங்க, ஓடின ஒரு படம், அது கரகாட்டக்காரனாக இருக்கட்டும், தில்லானா மோகனாம்பாள் இருக்கட்டும், சட்டம் ஒரு ரிட்டையராக இருக்கட்டும், ஓடின ஒரு படத்தை 100 தடவை பாருங்கள். சவுண்டெல்லாம் வைப்பார், மியூசிக்கை மியூட் பண்ணிட்டு பாரு, ஃபஸ்ட் ஹாஃப் பாரு, செகண்ட் ஹாஃப் பாரு, எண்டை பாரு, பிகினிங் என்ன செஞ்சுருக்கான்னு ஒன்லைன் எழுது. ஸோ இந்த சிக்மா இந்த இளைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரம். இதில் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. இது ஒரு மிகப்பெரிய தொண்டாக நினச்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் இருக்குங்க சார். நன்றி. மேடையில் வீட்டிற்கும் லெஜெண்டரி டைரக்டர் S.A. சந்திரசேகர் சார் வணக்கம். லெஜெண்டரி எடிட்டர் லெனின் சார் வணக்கம். டைரக்டர் சிங்கம் புலி சார், ராசி அழகப்பன் சார், சினிமாட்டோகிராஃபர்ஸ், எடிட்டர்ஸ், எவ்ரிபடி, மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், இந்த அரங்கத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும், அண்ட் எஸ்பெஷலி ரோமிலிருந்து வந்து ஃபாதர் ஜான்சன், வெல்கம் சார், welcome father to Chennai, and thank you for gracing this occasion. Thank you Father Stephen for inviting me here to DCIFMA. I am the family of DCIFMA, so I don't need an invitation. I consider to be a part of the family, so eppa kuptalum I love to be a part of any occasion DCIFMA la nadakkuradhu. So thank you students and staff and everybody, media, வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரனின் அன்பான வணக்கம். 3rd year கான்வொகேஷன், ரொம்ப சந்தோஷம். இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
நீங்கள் ரொம்ப லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறவங்க எல்லாரும் நான் சொல்வேன். ஏன்னா இங்கே ஒரே லெஜெண்ட்ஸ் இருக்கிற ஒரு இடம் இது. உங்களுக்கு கிடைக்கிற படிப்பு, உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. I think all of you should just grasp what you get from the legends here, especially லெனின் சார் கிட்டேருந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். அவர் ஒருத்தர் போதும். நீங்கள் அத்தனையோ விஷயங்கள் சினிமாக்கு தேவையான everything. He is a bundle and he is a mastermind of everything possible that you can get from him. So நீங்கள் make the most use of அந்த வாய்ப்பு. உங்களுக்கு பேரண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்பெஷலி லெனின் சர்கிட்டிலேருந்து எடிட்டிங், ஸ்கிரிப்டிங், டயலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங். லைக் யூ கேன் லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் தட் ஒன் பர்சன். ஸோ மேக் த மோஸ்ட் யூஸ் ஆஃப் இட். And வாழ்த்துக்கள். இன்னைக்கு is a great day. All of you all are going to receive certificates and I wish you all the very best to all you young creators. Cinema is just chasing your dream and ஒரு visionary தானே, vision and hard work. At the end it's total of hard work and pure passion. அந்த passion எப்போவுமே இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் தட் ஃபயர் ஷுட் பி தேர். எல்லா அது ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், சினிமாவில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும். அது இருக்கிற வரைக்கும் தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங், தெர் இஸ் நோ எண்ட். ஸோ கீப் தட் ஃபயர் பர்னிங், ஒர்க் ஹார்ட், நெவர் சே நோ அண்ட் நெவர் சே தட் இட் இஸ் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போவுமே முடியும், நம்மளால் முடியும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு let the confidence be there. And you have a great institution. Father Stephen is so sweet, so humble, and it's a beautiful place to learn. என்னோட ஷார்ட் ஃபில்ம் நான் இங்கே தான் எடுத்தேன். சார் லெனின் சார் தான் எனக்கு வந்து ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ லெனின் சார். இதே பிரசாதில் வந்து நான் ஒரு சின்ன கோர்ஸ் படித்தேன் டைரெக்ஷனில். அப்புறம் லெனின் சார்கிட்ட கேட்டேன், உடனே வர சொல்லி டிசிஃப்மாவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் நடந்தது. எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ லெனின் சாரும் அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் மாருதி சாரும் they helped me so much with the project. I will always be very very grateful to Lenin sir and DCIFMA for supporting me so much. இன்னைக்கு என்னோட ஷார்ட் ஃபிலிம் கைக்குட்டை ராணி வந்து உலகம் முழுவதும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிட்டுருக்குது அண்ட் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது. ஸோ என்னோட always everlasting gratefulness and thanks to DCIFMA and especially Lenin sir for all his support that he has done. So thank you so much. Enjoy your journey and wishing you all the very best. Thank you. Thank you. இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மேடைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் பிளஸ்டு ஸ்டேஜ், ஆசீர்வதிக்கப்பட்ட மேடை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் உட்கார்ந்துருந்தது கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையிடம் ரோம். அங்கேருந்து நான் 2 தரம் போயிருக்கிறேன். அங்கேருந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற குருவின் பக்கத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். இந்த பக்கம் சினிமாவுடைய சரித்திரம் லெனின் சார். இங்கே 2 பேருக்கு மத்தியில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அத்தனை படம் பண்ணேன், அது இது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த 2 பேர் மத்தியில் நான் உட்கார்ந்துருந்ததில்ல, அதை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஃபாதர் ஸ்டீஃபன், நன்றி சார். ஜென்ரலாக எல்லோரும் கிடைக்காது. இவ்வளோ சினிமா மேடைகள் பார்த்துட்டோம். இப்போது லெனின் சாரை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன கூப்பிட்ருக்காங்க. அதாவது
ஒரு சரித்திரத்தை பற்றி சினிமாவில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, போயிட்டாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சினிமாவில் ஒரு சரித்திரமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நான் எடிட்டர் அதெல்லாம் அப்புறம், ஒரு நல்ல மனிதர். அதாவது சினிமாவுக்கு வந்தோம், என்னையெல்லாம் நான் நடித்து பார்க்கும்போது சினிமாவுக்கு வந்தோம், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், நிறையா படங்கள் பண்ணணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வசதியாக இருக்கணும். அசிங்கமாக இருக்குது அதை நினைக்கும்போது. சினிமாவை ஒரு தவமாக எடுத்துக்கொண்ட ஒரு சிலரில் லெனின் சார். எந்த காலகட்டத்திலையும் அவர் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டல. அவர் நடிச்சிருந்தா எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கலாம். அவருக்கு அது பிடிக்கணும், முதல்ல அந்த படம் அவருக்கு பிடிக்கணும், காசுலாம் அப்புறம். இன்று வரை நான் நினைக்கிறேன் டி சினிமா அவர் சம்பளம் வாங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக டி சினிமா இல்லை, பார்த்துக்குங்க. தான் மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். அப்புறம் சினிமாவுக்கு வர்றேன். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறாங்கல்ல, வடிவம் அமைச்சுக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பற்றி பெருமையான விஷயம், பெருமைப்படுறேன். அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு எடிட்டராக பார்க்குறேன் நான். இந்த மனிதன் ஒரு எடிட்டர். எந்த காலம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மூவியாலான்னு சொல்லுவாங்க, அந்த தூண்டு ஸ்க்ரீனில் பார்ப்போம். அந்த மூவியால் அவர் லைஃப் ஆரம்பிச்சிருக்குது எடிட்டராக. அதுக்கப்புறம் பல பரிமாணங்கள் வந்துருச்சு. அத்தனையும் அவர் அடாப்ட் ஆகிட்டார். அதான் அந்த எடிட்டிங் ஸ்டைல் மாற மாற மாற, டெக்னாலஜி மாற 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 தன்னையும் அவர் மாற்றிக்கிட்டு இன்று வரை எத்தனை பேரை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு குருவாக நீங்கள்லாம் பெருமைப்படணும். அதாவது டி சினிமா அதை பற்றி சொல்லணுன்னா, இப்போ நிறையா நான் பர்டிகுலராக எதையும் சொல்ல, நிறையா ஃபிலிம் இன்ஸ்டியூட் நிறையா வந்துடுச்சு. ஆனால் ஸ்டீஃபன் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் அவர்கிட்ட கொஞ்ச நாள் தான் நான் பழகியிருக்கேன், ஒரு வருஷம் பழகியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வருஷ காலத்தில் அவர் இதை ஒரு வியாபாரமாக அந்த நோக்கத்தில் அந்த டி சினிமாவை அவர் நடத்தலை. முதல்ல ஒரு சர்வீஸாக எடுத்துக்கிட்டார். அந்த சர்வீஸுக்கு ஒரு நல்ல மனிதன் பில்லராக இருக்கார் லெனின் சார். அதனால் மறுபடியும் நான் சொல்லிக்கிறது பெருமையாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது இங்கு இன்று இந்த 3வது பட்டமளிப்பு விழா, அதில் இன்னைக்கு அந்த பட்டம் வாங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல கலைஞர்களை நீங்கள் உருவாக்குறீங்க சார், உங்களுக்கு நன்றி. ஏன்னா
ஒரு பானை சோத்துக்கு ஒரு பாதம் ஒரு சோறு தான் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். 3 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம். 3 விதமான. ஆனால் இதில் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், சினிமா ஆரம்பித்தது வந்து ஊமை படம்னு சொல்லுவாங்க, டைலாக்கே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம்லாம் நமக்கு எந்த வருஷம்னு தெரியல, நமக்கு தெரியாது. அப்படி ஊமை படமாக இருந்தாலும் வசனங்கள் இல்லைன்னாலும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் அந்த ஊமை படங்கள் இருக்குது. நம்ம காட்சிகளை பார்த்தே புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நானே பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது 2வது ஷார்ட் ஃபிலிம் நினைக்கிறேன். எல்லாம் 3 நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ இளைஞர்கள் வித்தியாசமாக நினைக்கிறாங்கல்ல, திங்க் பண்ணுறாங்கல்ல. நான் மற்றவங்களிலேருந்து வேறுபட்டு இருக்கேன். என் படம் மற்றவங்களிலேருந்து வித்தியாசப்பட்டிருக்கணும். அந்த 2வது என்ன உணர்வுபூர்வமான ஒரு அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் குறும்படம் நமக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின அவருக்கு ஸ்பெஷலாக என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றவங்களெல்லாம் நான் வாழ்த்துறேன். ஆனால் ஒரு ஒரு எதுவும் ஒரு வித்தியாசமான ஒன்றை பார்க்குறோம். ஃபீல் இப்போ ஜென்ரலாகவே வந்து இப்போ படங்களில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் உணர்வு, ஃபீலிங்ஸ். மற்ற பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க, அவங்களெல்லாம் குறை சொல்ல புதுசாக திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு படம் பார்க்கும்போது ஒரு நூல் இழை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் ஃபீல்ன்றது. அந்த ஃபீல், அந்த நூல் தான் வந்து அந்த உணர்வோடு நம்ம வந்து நம்மளை அதுக்குள்ளே அந்த படம் பார்க்குறோம்ல, அந்த படத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு அது அடுத்தது அதில் ஒரு இடத்துல நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பிறகு சினிமாவை பற்றி போடும்போது போட்டிருந்தாங்க. ஒரு கலைஞனுக்கு அவன் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், எழுத்தாளனாக இருக்கட்டும், நல்ல வார்த்தை இருந்துச்சு, மென்டல் பவர். அதாவது அறிவுன்றது ஒரு கதை எழுதுனா அதெல்லாம் பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுறோம், ஃபிசிக்கல் பவர் அதெல்லாம். ஆனால் மென்டலாகவும் நீ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நம்மளால் விஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. மென்டல் பவர், அந்த மென்டல் பவர் வந்து ஆன்மீகத்தோடு சேர்ந்தது. ஆன்மீகம் முடிச்சிடவா? இல்லை இல்லை போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், சும்மா ஜோக் பண்ணுறேன். அந்த மென்டல் பவர் இப்போ பேசும்போது சொன்னாங்க, நான் இத்தனை படம் பண்ணிட்டேன்னு. 91 சட்டம் ஒரு 81 சட்டம் ஒரு ரிலீஸ் ஆகுது. உழைச்சிக்கிட்டே இருக்கேன், படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
90ல் ஒரு சின்ன கேப் விழுந்துச்சு. அத்தனை மொழிகள்லேயும் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி, நான் எத்தனை படம் பண்ணேன்னு கணக்கு இல்லாமல், பட் அந்த 9 வருஷம் கழித்து 90ல் உட்காந்து என்னென்ன அப்போ தான் பார்க்குறேன் என்னென்ன படம் பண்ணேன்னு. 52 படம் முடிச்சிருக்கிறேன் 9 வருஷத்தில். இது என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால கிடையாது, அதுக்கு சொல்ல வரேன் நான். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால 50 படம்னா வருஷத்துக்கு ஏறக்குறைய 5.5 படம் 6 படம். அப்போ 2 மாதத்துக்கு ஒரு படம். 2 மாதத்தில் ஒரு கதையை திங்க் பண்ணி, அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, டைலாக் எழுதி, ஷூட்டிங் போய், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ண. எப்படி பண்ணேன்? அதுதான் மென்டல் ஸ்ட்ரென்த். அதுதான் சொன்னாங்க. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் பத்தாது, மென்டல் ஸ்ட்ரென்த். ஐயா, தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கிலீஷ் கூட சரியாக தெரியாது. ஃபஸ்ட்டு தெலுங்கு போகிறேன், ஒரு வார்த்தை தெரியாது. பெரிய ஸ்டார் சிரஞ்சீவியோட படம் பண்ணுறேன். அசோசியேட்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டேன். டைலாக் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அவரை டிபெண்ட் பண்ணுறேன். ஒரு நாள் திடீர்னு கட்டுநாள் சொன்னார். அசோசியேட் டைரக்டர் கட்டுனார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் டைரக்டர், ஸ்டார்ட் கட்டு நான் சொல்லணும். அவர் கட்டுனார். கூப்பிட்டு மெதுவாக எதுக்கு கட்டு சொல்லல சார், டைலாக் தப்பாக இருக்கு. நான் சிரஞ்சீவி சார்கிட்ட போய், சார் எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க கேப் அப்படின்னு கேட்டேன். அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் படம் அவர் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட போய் அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஷெட்யூல், முதல்ல ஒரு 9 நாள் ஷெட்யூல் ஞாபகம் இருக்குது. எனக்கு 2 மாதம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சார், எதுக்கு சார்? இல்லை சார், தயவு பண்ணி எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, இல்லைன்னா நான் விட்டுறேன் சார், நான் படம் பண்ணல அப்படின்னு. ஒரு டைரக்டர் செட்டில் இருக்கும்போது ஒரு அசோசியேட் டைரக்டர் கட் சொல்கிறான் அப்படின்றது என்னால் தாங்க முடியல. நான் எதுக்கு டைரக்டராக இருக்கணும் சார்? 2 மாதம் கழிச்சு தெலுங்குல பேசிட்டு நான் போகிறேன். ரெண்டாவது படம் அவரோடையே படம் பண்ணுறேன். தெலுங்குல நான் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறேன், அசோசியேட்டாக. இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் செல்ஃப் பூஸ்டிங்காக இல்லை, மென்டல் பவர். நம்ம கற்றுக்கிறோம் ஐயா. ஏன்னா ஒரு டைரக்டர்னா அடுத்த லாங்குவேஜ் போகிறேன்னா கற்றுக்கிறணும். சட்டானே கல் இது, அங்கேயும் சில்வர் ஜூப்ளி கொடுக்குறேன். தப்பட்டுன்னு எனக்கு கன்னடம் அப்படியே வந்துருச்சு. துவாரகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பேனர் பெரிய கன்னடம். ஹிந்திக்கு போகிறேன். என் ஒய்ஃப் கொஞ்சம் ஹிந்தி தெரியும், கூட கூட்டிகிட்டு போகிறேன். இதே மாதிரி தான். முதல் படம் எனக்கு ஹிந்தி தெரியாது, 2வது படம் நான் ஹிந்தியில் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மென்டல் பவர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 70 படம் பண்ணியிருக்கிறேன். 70 படம் இட்டு கொடுக்கல. 50 படம் ஜெயிச்சிருப்பேன், 20 படம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் நினச்சி பார்க்குறேன்ல, ஒரு லைஃப் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் ரஜினியை பார்த்து அப்படியே பிரமிக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த்.
ஆன்மீக ஸ்ட்ரென்த். ஆன்மீக ஸ்ட்ரென்த் இதை இளைஞர்கள் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், மேடை கிடைச்சா அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அந்த இளைஞர்கள் லெனின் சார்ட் அது இருக்குது. அந்த 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 ஆன்மீகம் எடுத்த உடனே யாரை போட்டார்? அவர் லைஃப்பில் புத்தரை போட்டார். அவரே ஒரு புத்தர் தான். அதாவது வெற்றிகளை அவர் வந்து தலையில் வச்சுக்கல. இந்த இந்த ஒரு ஒரு வாழ்க்கை சரித்திரமாக இருந்து வாழும்போதே அவர் சரித்திரம் சார். வாழ்ந்த பிறகு சரித்திரம் படிச்சது ரொம்ப பேர், வாழும்போதே அவர் சரித்திரமாக இருக்கார். காரணம் என்னென்னா, அவர் தன்னுடைய திறமை, அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில் வச்சுக்கல. நம்ம 2 படம் சக்ஸஸ் ஆன உடனே டப்புன்னு தலை காணாமல் போயிடுது. நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது, இல்லைன்னா கனமாயிடுது. நமக்குன்னா எல்லாரையும் நான் சொல்ல எனக்குன்னு வச்சுக்கேன். அப்புறம் வந்து அதுவே வந்து கான்ட்ரவர்சி ஆகி போகுது. எனக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ எனக்கு அப்படி நான் இருந்ததில்லை இன்றைக்கு வரைக்கும். ஏன்னா நான் இன்றைக்கும் எங்கள் அம்மா ஒரு டீச்சர், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். இப்படி ஒரு லைஃப்பை நமக்கு கிடைச்சிருக்கு. சினிமா எப்படியாப்பட்டது? சினிமா ஒரு ரோட்டில் நேற்று வரைக்கும் பிளாட்ஃபாரத்தில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 5 கோடி சம்பளம். சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை நீ கரெக்டாக பிடிச்சிக்கணும். வெற்றி கிடைக்கும்போது அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போகாமல் அப்படியே ஒன்றை வந்து அடுத்து வெற்றி கொடுக்கணும், அடுத்து அதை விட வெற்றி கொடுக்கணும். சங்கரை சொல்லுவாங்க எல்லாரும், அவ்வளோதான், அவர் இட்டு கொடுத்துட்டார், அடுத்த படம் அவரால் முடியாது, அடுத்த படம் அவருக்கு அந்த அதை விட அடுத்த வெற்றி. அதுதான் முதல்ல ஒரு வெற்றி கொடுக்குறாங்க வர்ற இளைஞர்கள். அடுத்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடச்சிட்றாங்க, அதை வச்சு வெற்றி அடைகிறாங்க. 2 படம் 3 படம் அப்புறம் காணாமல் போயிடும். அப்படி இல்லை. அதுக்கு தான் வேணும்னு சொல்கிறேன். உங்களை நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிங்க தயவு பண்ணி. இந்த இளைஞர்கள்லாம் இங்கே, அதாவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலை, ஒரு குருமார்கள் நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் வெறும் நம்ம பட்டம் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல், அந்த நான் சொல்கிறது, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலீஜன். அதை வந்து இன்றைக்கி வந்து அதை நான் க்ளோரிஃபை பண்ணுறணும்னு அப்படி எது பேசினாலும் பயமாக இருக்கு. ஆனால் நம்ம பேசிதான் மனசில் இருக்கிறது. நான் ஆன்மீகம் தான் சொல்கிறேன், ஆன்மீக பவர். எந்த மதத்தையும் நான் சொல்லலை. அந்த ஆன்மீகம்ன்றது வந்து மதங்களையெல்லாம் கடந்தது. அதுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது. ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல். அதனால் நான் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். மதங்களையெல்லாம் கடந்தது ஆன்மீகம், கடவுளை கடந்தது. இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை நான் சொல்லுவேன், கடவுளை இல்லைன்னு சொல்கிறது ஆன்மீகம் கூட சொல்லலாம். ஏன்னா நல்ல உணர்வு தான் இறைவன், நல்ல மனசு தான் இறைவன், நல்லது நம்ம செஞ்சோம்னா நம்ம இறைவன். அப்படித்தான் நான் நினச்சிக்கிறேன். பெரியாரை படிக்கும்போதே எனக்கு என்ன பிடிக்கும்,
இதனால தான். அதனால தான் என்னுடைய படங்களும் அந்த பாதிப்பில். இன்னொரு இடமும் பார்த்தேன் நான், சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன், இங்கேருந்து உருவாகி போகிறீங்க நீங்கள். அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. உன்னால் அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. 2 மணி நேரம் படத்தில், 2.5 மணி நேரம் படத்தில் 2.25 மணி நேரம் நீ என்டர்டெயினிங் சொல்லு. அந்த கடைசி 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நாட்டுக்கு அது நல்ல விஷயங்கள், அது அரசியலாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படி பவர்ஃபுல்லான ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறது, இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. நமக்குள்ள ஒரு சோஷியல் கான்சியஸ், சமூக அக்கறை. நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இப்போ வேணா இருக்கலாம், ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் நான். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ நான் தாவேக்கா இல்லைன்னு சொல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். எனக்கு இந்த 1987 கலைஞரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கலைஞரை நான் அண்ணன்னு கூப்பிடுவேன். என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கஷ்டமாக இருந்துச்சு. 3வது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு கதைப்பா நான் விளம்பரம் கொடுக்குறேன். அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எம்ஜிஆர்ன்ற ஒரு பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு. கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்களாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஜ் விளம்பரம். ராதிகாவை கூண்டில் நிற்க வச்சு கலைஞரை ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். ரிலீஸ் ஆகுது, சிஎம் கூப்பிட்டு விடுறாரு. எப்படி இருக்கும்? தப்பு நடக்குதுயா. நான் சொல்கிறேன், சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது. எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க, தைரியமாக இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க. எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா? நீயே ரிலீஸ் ஆக மாட்ட. எங்கேயா இருக்கீங்க? படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க. எங்க வா. ஓகே, அதுதான் நான் மைக்க பிடிக்கிறதில்ல சார். நான் விழாக்களுக்கே போகிறதில்லை சார். இப்போ இன்டர்வியூ கொடுக்கறதில்ல. ஏன்னா எனக்கு இங்கே என்ன நினைக்கிறனோ அது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நான் என் சினிமாக்களும் அப்படி தான், என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் கூட மாட்டி விட்டீங்க. ஓகே, அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம், பிறக்கிறோம், சாக போகிறது ஒரு தடவை தான் இல்லையா? இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு தினம் பயந்துட்டு வாழணும்? எதுக்கு தினம் பயந்துட்டு வாழணும்? ஒரு தடவை தானப்பா சாக போகிறோம். என் பிளட்டு தான் இப்போ
ஜீன் தானே, ஜீன் தானே. எங்கெங்கோ போயிட்டு எங்கெங்கோ வந்துட்டேன், சாரி. லெனின் சார், ஜீன்னு சொன்னோன்னே லெனின் சார். பீம்சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள், இப்போ குடும்பமே கிடையாது. புருஷன் பொண்டாட்டி, பிள்ளை கூட அந்த 18-20 வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளோதான். இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு. அப்போ எப்படின்னா குடும்பம், எப்படின்னா அப்போல்லாம் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமே, மச்சான், அக்கா, அந்த உறவுகளில் எங்கன்னு போச்சு அண்ணே. நீங்கள் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. படங்கள் வந்து அப்போல்லாம் ஒரு என்னதான் அதில் என்டர்டெயின்மெண்ட் அதுக்கு இது இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு. இப்போ வரும் படங்களாக. ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன், எடிட்டர்ஸ் வரவங்க, நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க. ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள் லெனின் சார் அவர்களுக்கு. இங்கே சார் நான் ஏதாவது டைவர்ட் ஆகியிருந்தால் அது என்னுடைய இயற்கையான குணம். இந்த வாய்ப்பை கொடுத்த டிசி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக நான் ரொம்ப ப்ரைவேட் ஃபங்க்ஷன் நினச்சேன். நான் ஸ்டூடெண்ட்ஸோடு நிறையா பேசணும் அப்படின்னு நினச்சி நிறையா நேற்று நைட்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. நிறைய டிவி இதெல்லாம் இருக்குது. ஸோ அன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஏன்னா நான் உள்ளே வரும்போது லெனின் சாருடைய இது பண்ணாங்க, நான் கிளிப் போட்டேன். நான் ஒன்று பசிச்சு வெளியே அசிஸ்டன்ட் பசங்க தான் எனக்கு சமோசா வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு see what லெனின் சாரை பற்றி பார்க்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா என் உள்ளத்தில் ஆக்கத்துக்குள்ளே இருக்குது. ஒரு 50 வருடமாக தமிழ் சினிமாவில் அல்லது இந்திய சினிமாவில் இல்லாத ஒரு விஷயம் வந்து கோஹரன்சி. அதாவது வந்து அந்த காலத்தில் சொல்லுவோம், ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது 1:3, 1:4 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 13,500 அடி ஒரு படம். அதை 4 மடங்கு எடுக்கலாம். 13,500 அடினா நிச்சயமாக அப்படி எடுக்க முடியாது. ஒரு பாட்டுக்கு வந்து 400 அடியில் கட் பண்ணுறோம் அப்படின்னா × 4, நான் அங்கே 16, 1500, 1600 அடியில் நீங்கள் ஒரு பாட்டு ஷூட் பண்ணலாம். ஒரு காலத்தில் 400 அடி தான் யூஸ் பண்ணப்பட்டது ஒரு பாட்டுக்கு. ஏன்னா நிறையா செலவு பண்ண முடியாது, ரொம்ப த்ரிஃப்டாக இருந்துச்சு. அந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 1:2, 1:4, 1:5, 1:6, 1:10, 1:, it went to the. அப்போ அந்த காலத்தில் 400 அடியில் பாட்டு, அதாவது ஏப்ரல் மேயிலே எங்கள் கதிர் சார் வந்து என்ன சொல்லுவார். அவர் வந்து தியாகராஜன் சார் போய் கேட்டாங்க, சார் நான் பாட்டு ஷூட் பண்ணணும்னா. தியாகராஜன் சார் ஒரு டேபிளில் ஒரு 400 அடி கேன் எடுத்து வச்சாராம். எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சான். இல்லைப்பா நிறைய செலவாயிடுச்சு, இந்த இவ்வளோதான் நீ ஷூட் பண்ண. எங்கள் டேரக்டர் வந்து பிரபுதேவா, அவங்க அண்ணன் தான் மாஸ்டர், பிரபுதேவா டான்ஸர் இந்த பாட்டில். அப்போ 400 அடி வந்து எப்படின்னா ஒரு ஷாட்டை பார்த்து கம்போசிங் பண்ணி எல்லாம் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணி டக்குன்னு வந்து ஆடணும்.
400 அடியில் அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அதான் ஏப்ரல் மேலே பசுமையில். இதை நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது கேட்குறேன். இந்த 50 வருட காலமாக தமிழ் சினிமாவை ஏதோ ஒரு வகையில் கோஹரன்ஸ் அப்படின்னா எங்கேருந்து வருதுன்னா, அது லெனின் சாருடைய டேபிள் தான் வந்துச்சுன்னு சொல்லுவேன். அது சகலகலாவனாக இருக்கட்டும், பாயம்புலியாக இருக்கட்டும். சார் அதெல்லாம் நீங்கள் தான் ஒர்க் பண்ணீங்களா? தெரியலன்னு சொன்னேன். இல்லை அவர் வழித்தோன்றலாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா தெரிஞ்சது. பெரிய நடிகர்களை பயங்கரமாக மதித்தோம், உண்மை நம்பினோம். வீட்டுக்கு வரும்போது அந்த கதைகளை வந்து சிலாகித்து பேசினோம். சில நேரங்களில் திருக்குறளோட சினிமா படங்கள் நம்மளுக்கு ரொம்ப மனப்படமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த கோஹரன்சியை பண்ணி கொடுத்த லெனின் சார்னு சொல்லலாம். குரசவா சொல்லுவார், there are 2 movies are made on 2 tables அப்படிம்பார். One is writer's table and another one is editing table அப்படிம்பார். I think most of the Indian movies are made on editing table. ஏன்னா சினிமாவுக்கு வரவங்க வந்து, ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் அபவுட் திஸ், சினிமாவுக்கு வரவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது அது 2ஆம் பட்சம் தான். பேஷன், பிஃபோர் பேஷன் இன்ட்ரெஸ்ட்டு, பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ட்ரீமு, இந்த ட்ரீமு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பேஷன். இது 3 தான் ப்ரிடாமினண்ட்டாக சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு இருக்கும். இந்த 3 இருக்கவங்க வந்து அது கோஹரன்சி மிஸ் ஆகிடும். அப்போ கோஹரன்சி பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு 40,000 அடி கொண்டாந்து கொடுக்குறது, 13,500 ஒரு 2 லட்சம் அடி கொண்டாந்து கொடுக்குறது. சார் எனக்கு இந்த சீன் எனக்கு பிடிச்சது சார், இந்த சீன் எனக்கு ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமானது. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஏன் சார் இந்த சீனை கட் பண்ணீங்க அப்படிமா. டேவிட் மேமட் சொல்கிறது, whenever a scene is so interesting, cut it off அப்படிம்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சீன் தான் அது. அதுக்கு 4 ரீல் காட்ட முடியாது. அதுக்கு அம்மா இறந்து போனது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், அம்மா இறந்து போகிறத ஃபோர் ஷேடோ பண்ணிட்டோம், அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போன அப்புறம் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகுது. இந்த 4 பீட்டு, இந்த 4 பீட்டை எப்படி எடிட்டிங்கில் சுருக்கிறது, எப்படி சொல்ல போகிறோம். எனக்கு கதை அம்மா இறந்து போனதை பற்றி இல்லை, ஒரு கதாநாயகனுடைய வாழ்க்கையில், ஒரு கதாநாயகனுடைய போராட்டத்தில் நடுவில் அம்மா இறக்குறது ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா அம்மா தான் அந்த வாண்ட்டை ஆரம்பித்து வச்சாங்க அப்படிங்கும்போது. ஸோ அங்கே நம்ம சம்டைம்ஸு நம்மளுடைய பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். பேலன்ஸ்னால் நம்ம எமோஷ்னல் பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். அப்போ அந்த டைமில் ஒரு ஆப்ஜெக்டிவாக ஒரு ஆள், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, the person who knows about in and out about cinema, who has seen footages, miles and miles length of footages. டேரக்டர் சார் இந்த சீனு சார் எனக்கு லைஃப்பில் நான் வந்து இந்த சீனை பண்ணுறதுக்கு தான் சார் நான் வந்தேன் அப்படிம்பாரு. அந்த சீனை தான் லெனின் வெயிட் பண்ணி வெளிப்பட்டுருவார். இந்த மாதிரி டைலாக்லாம் நிறையா இருக்கும். ஸோ எடிட்டர் who edits the unwanted. Hitchcock சொல்லுவார் வந்து, சினிமா இஸ் லைஃப், போரிங் பார்ட்ஸ் ஆர் எடிட்டர் அப்படிம்பார். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவிட்டி கிடைக்காது, ஒரு எடிட்டர் வர்றது. எடிட்டர் வந்து எடிட்டர் பண்ணுறாரு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அது எந்த வகையில் யாரும் எடிட் பண்ணாலும், அது பத்திரிகையில் எடிட் பண்ணாலும், ஒரு நாவல் எடிட் பண்ணாலும், சிறுகதையில் எடிட் பண்ணாலும், ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணாலும், ஒரு திரைப்படமாக எடிட் பண்ணாலும், டாக்குமெண்ட் எடிட் பண்ணாலும், இட்ஸ் எ வெரி ஹர்ட்டிங் ஃபேஸ் ஃபார் த கிரியேட்டர். ஆனால் எடிட்டர் என்ன பார்ப்பார்னா,
ப்ரொடாமினண்ட்டாக என்ன சொல்ல வர, ஒரு நரேஷனுக்கு என்ன தேவை, ஒரு பிகினிங் இருக்குது, ஒரு மிடில் இருக்குது, ஒரு எண்ட் இருக்குது. இது போதும் அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ இது போதும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எடிட்டர், இது போதாதுன்னு சொல்கிறவங்க தான் கிரியேட்டர்ஸ். அந்த வகையில் 50 வருஷமாக இது போதும்னு கொடுத்தே ரொம்ப மோசமான படங்களை எடிட் பண்ணிய சார் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஐ திங்க் ஒன் மேன் we could say we could cherish that he worked with all the stalwarts like ஆரம்பிச்சு புரட்சத்தில் வந்து ஆரம்பிச்சு சிவாஜி ஐயாலேருந்து ஆரம்பிச்சு கமல் சார், ரஜினி சார், இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து எடிட் பண்ணிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச எடிட்டர் 2 பேர். ஒன்று வந்து வால்டர் முர்ச். இந்த வால்டர் முர்ச் சொல்லுவார், நான் எடிட் பண்ணும்போது நான் உட்காந்து எடிட் பண்ணலம்பார் லைஃப்பில். அதுக்கு ஒரு தியரி சொல்கிறார், ஏன் உட்காந்து எடிட் பண்ணல அப்படின்னா, கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டே எடிட் பண்ணார் அவர் டேபிளில். மூவியால் அவர் வந்து காட்ஃபாதருக்கு அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு, கான்வர்சேஷனுக்கு அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு, கொப்பலோடைய படங்கள் அவர் எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் காட்ஃபாதர் அவர் எடிட் பண்ணார் நினைக்கிறேன் சார். ஸோ அவர் சொன்னார், நான் நின்றுக்கிட்டு தான் எடிட் பண்ணுவேன். அப்படி ஏன் எடிட் பண்ணுங்க அப்படின்னா, நான் எடிட் பண்ணல, நான் வந்து பறந்து போகிற பறவைகளை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு, நான் கேட்ச் பண்ணுறேன், நான் சுடுறேன். இப்போ ஒன்று போகுது, ஒன்று சுடுறேன், வந்து உட்காந்து சுட முடியாது, நின்றுட்டு தான் சுடணும். அது மாதிரி நான் சுடுறேன், சுட்டு என்னுடைய ஃபுட்டேஜை எடுத்துக்கிறேன், நிறையா போகுது. ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன். நான் முதல் சினிமாவுக்கு வரும்போது நான் படித்த புத்தகம் கான்வர்சேஷன் சொல்லிட்டு. ஐ திங்க் மைக்கேல் மிங்கேல் அவருடைய இன்டர்வியூ வித் வால்டர் முர்ச், அந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு, படிக்கலாம். நீங்கள் படிக்கலான்னு சொல்கிறதுக்கே போர் அடிக்குது, நான் படிக்க மாட்டாங்க சார். நாங்களாம் பிறக்கும்போதே சுயம்பு சார் அப்படிமா, நாங்களாம் வரும்போதே. அதனால் இன்றைக்கி இருக்க பசங்க சொன்னால், இன்றைக்கி அந்த சம்சா சாப்பிடும்போது 10 பசங்க பார்த்தேன். அப்போ பேசினேன் அவங்கள்ட்ட. கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனிதர்களை பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கிடச்சா கூட உடனே அவங்கள்ட்ட பேசணும், அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்குறேன்னு ஆசைப்படுவேன். அப்போ நான் கேட்டேன், எல்லாருமே ரொம்ப ஆம்பிஷியஸாக. ஒருத்தர் சொன்னால், இங்கேருந்து சார் நான் அந்தியூர்லேருந்து நான் வந்திருக்கேன் சார். என்னப்பா பண்ண போகிறாங்க? நடிக்க வந்திருக்கேன் சார். ஓ ரைட். அப்போ நான் ஒரு பெரிய பேர் சொன்னேன், அவர் மாதிரி அவன். ஆமாம் சார் அப்படின்னா. நான் ஐரனியாக பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. அவன் சில சமயம் நகை முரண்னு ஒரு வார்த்தை இருக்குது தம்பி தமிழில், நான் உங்களுக்கு கேலி பண்ணேனே புரியலையா அப்படின்னேன். அவனுக்கு புரியல கடைசி வரைக்கும். அந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? ஃபாதர்கள் தான் காப்பாற்றணும் அவங்கள ஆக்சுவலாக. I'm not going to talk very coherently. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி, இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார், இப்போ இது கூட டைட்டிலாக இருக்கும் அநேகமாக. ஸோ எடிட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. ஸோ எடிட்டிங் இஸ் ஸோ, ஐ திங்க் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்கலாம், அல்லது வந்து புதிதாக ஒரு இன்சைட்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, சின்ன வயசில் வந்து நான் பார்த்துருக்கேன், பேப்பரை விரித்து படிப்பார். எங்கள் அம்மா எழுத்தாப்பில் உட்காந்துருப்பாங்க, ஏன் உட்காராங்கன்னு தெரில, பேப்பரை வச்சு படிப்பார். அப்போ நான் ஜோக்காகவே சொல்லுவேன், எங்கள் அப்பா சொல்லுவார் ஜூன் 6 அப்படிம்பார். உடனே எங்கள் அம்மா ஐயோ அப்படின்றாங்க. நான் இங்கேருந்து பார்ப்பேன், என்னம்மா ஒரு ஜூன் 6க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க எனக்கு, அதை கொஞ்சம் எடிட் பண்ணலாமே அப்படிம்பேன். அது எடிட்னு சொல்ல வராது, இது கொஞ்சம் ஓவராக. ஜூன் 6 தான் சொன்னார், எதுவும் கொலை பண்ணலை, எதுவும் பண்ணலை, ஜூன் 6க்கே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தேன்னா அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பேர் நடிகராக இருப்பார் பார்த்துங்க. இது தேவை, இது அதிகம், இது கம்மி, இது கம்மி இல்லை, இது போதும் அப்படின்றது தான் எடிட்டிங். இது போதுன்றது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல். நான் வந்து ஒரு கார் வாங்கியிருந்தேன். அது சினிமாவில் வரும்போது கார் வாங்குறது பெரிய ஆம்பிஷன். அது இப்போ வந்து என்ன பெரிய கார் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மரியாதை. ஆக்சுவலாக 2 இன்ச்சு உயரம் கூட ஆகிடும். ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் மூஞ்சியான அழகாகிடும். அதனால் இந்த படம் இந்த வருஷம் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோடனே ஒரு கார் வாங்கியிருந்தேன் ஒரு அமௌண்ட்டுக்கு. அப்புறம் ஏன் அது அப்படியே பாதியில் வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். இப்போ ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன். அந்த காரோட இந்த கார் நல்லாயிருக்கு, ஏன்னா ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. நான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான வார்த்தை கற்றுக்கிட்டது ஃபங்க்ஷனல். எது தேவையோ அது மட்டும். நான் அதே உயரத்தில் இருக்கேன், இப்போ 2 இன்ச்சு உயரமாகலை, மூஞ்சி பெருசாகலை, கல்யாணில் அழகாக தான் இருக்குது.
ஸோ what I need, not what I want, what I need. It's very important. ஸோ சினிமா எங்கே நிர்ணயிக்கப்படுது? இப்போ பாருங்கள் 2 hours 45 minutes. இப்போ எங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நான் யூஸ்வலாக ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆக்சுவலாக எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் உட்காந்துருக்கும்போது எடிட் பண்ணும்போது எடிட்டருக்கு எனக்குலாம் பெரிய சண்டை வரும். ஆக்சுவலாக தெல்மா ஷூ மேக்கர் வந்து சொல்லுவாங்க, மார்டின் ஸ்கார்செஸியை வந்து அவர் வந்து சொல்லும்போது அவங்க ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு மார்ட்டி ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்ட்டுருவாங்க. ஆக்சுவலாக தெல்மா ஷூ மேக்கர் எடிட் பண்ணது எல்லா படங்களும் மார்டின் ஸ்கார்செஸி வெளியே தான் இருந்தார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நான் வந்து எடிட்டரோட உள்ள உட்காந்து அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் புது எடிட்டர் தான் போட்டுப்பேன். ஆக்சுவலாக லெனின் மாதிரி அவங்கள்ட்ட போக மாட்டேன், ஏன்னா அவர் என்னை வெளியே போட்டுருவார். ஏன்னா நான் எடிட் பண்ண கற்றுக்கிறது அப்படி தான். ஐ ஸ்டார்டட் மை லைஃப் அஸ் அன் எடிட்டர். நான் சின்ன எடிட் பண்ணி தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் மீ கதை, திரைக்கதை, வசனம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் நான் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் இப்போ புதுசாக கம்போஸ்ட்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். ரிட்டன் அண்ட் டைரக்ட் அண்ட் கம்போஸ்ட் பை. ஏன்னா ஐ ஃபெல் ப்ரவுட் பிகாஸ் ஐ வாண்ட் டு யூஸ் த வேர்ட் கம்போஸ் பிகாஸ் இளையராஜா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஆசை. அது ஒரு சின்ன ஆம்பிஷன், அதை எடுத்துடணும். ஆக்சுவலாக இன் அ குட் சென்ஸ், டோன்ட் புட் இட் இன் ராங் வே. அப்போ வாட் இஸ் சார் யார் சார் பேசுகிறீங்க? சார் நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்களா? எது ஃபங்க்ஷனல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும். இப்போ வந்து 2 hour 3 hour படங்கள், இப்போ வந்து 3 hour படங்கள் பார்க்குறக்கு ஆடியன்ஸ் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ என்னுடைய ஃபுட்டேஜ் நான் வந்து கிட்டத்தட்ட 3 hours 2 hours 50 minutes கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தானு சார் சொன்ன, தம்பி எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். அப்படியே சார், எங்கள் பசங்களாம் பயங்கர சண்டை சார். என்ன சார் நீங்கள் இவ்வளோ ஒரு ட்ரெயினுக்குள்ள நடக்குது, நீங்கள் எப்படி சார் நீங்கள் இப்படி கட் பண்ண போகிறீங்க? இல்லைடா கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கலாம்டா. ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு, கட் பண்ணலாம். அப்புறம் 2 hours 50 minutes 2 hour 40 minutes கட் பண்ணேன். அப்புறம் தஸ்தன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க பண்ண சட்டையெல்லாம் பிடிச்சிட்டாங்க ஆக்சிடென்ட். அவன் இல்லைடா, அதாவது ஒரு வைரத்தை தீட்டுவோண்டா, ஒரு வைரத்தை தீட்ட நல்லா இருக்கும்டா. அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் போகும், அந்த எக்ஸ்ட்ரானியஸ் திங்ஸ்லாம் போகும்டா. வில் ஷார்பன். இஃப் தெர் இஸ் அ கோர் ஐடியா இஸ் நேச்சுரல் அண்ட் வெரி ஸ்ட்ராங், வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தி எம்பலிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். 2 hours 40 minutes, 2 hours 50 2 hours 40, அப்புறம் 2:30. ரொம்ப ஹாப்பியாக கட்டிலாம் பிடிச்சி வந்து அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு, தம்பி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. எங்கள் பசங்களை பார்த்தீங்களா சார், நான் சொல்லலை சார், இப்படி பாருங்கள் சார், இப்படி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன அப்படி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ட்ரெயின் நடக்கும்போது திடீர்னு ஏதாவது நம்ம எப்பவுமே டேரக்டர் திங்க் பண்ணுவோம், இது இல்லாமல் ஆடியன்ஸ் புரியாது, இது இல்லாமல் அது புரியாதுன்னு. தென் ஒரு நாள் ரொம்ப ஃபன்னியாக என்ன பண்ண, எடிட்டர் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, எங்கள் அசிஸ்டன்ஸ் இல்லாத நாளில் கூப்பிட்டுட்டு வாங்க எடிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஐ காட் இட் 2 hours 23 minutes. ஆனால் தட் மூவி இஸ் வெரி ஷார்ப். சினிமாவில் ரொம்ப ஆதார சுருதி என்னென்ன வந்து எடிட்டிங் தான். சினிமா இஸ் மேட் வித் 24 hours. பாடல், நடனம், கவிதை, பாடுதல், ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், ஆர்ட் டைரக்ஷன், இப்படி நிறைய போகுது. நிறைய 24 ஆர்ட். ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்ஹரண்ட்டாக ஒரு உயிர் என்னென்னா அதான் எடிட்டிங் இல்லாமல் சினிமா கிடையாது. ஸோ இந்த 50 வருட காலங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹீரோவை நேசிக்கிறதுக்கும் ஒரு ஹீரோயினை நேசிக்கிறதுக்கும் ஒரு படத்தை நெஞ்சில் போட்டு அப்படியே தாங்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில் எனக்கு கஷ்டமாக இருந்த டைமில் ஒரு படத்தினுடைய பாடல் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய உந்து சக்தியாக இருக்கிறதுக்கும் எல்லாம் காரணம் அங்கே உட்காந்துருக்க அவர் தான். I think this moment that we are very proud to thank him for an extraordinary work. I think உலகத்தில் இவ்வளோ வருஷங்கள் ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணியிருப்பாரு டவுட்டு. இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணி அவர் சேனாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ரொம்ப மோசமான படங்கள்லாம் எடிட் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ we are deeply indebted to him, deeply thankful to him.
வித் ஸோ மச் ஆஃப் கிராட்டிடியூட் ஐ தேங்க் பர்சனலி. எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசானாக இருந்திருக்கார் பின்னாடி இருந்து. நான் வந்து விடி விஜயன் சார் படம் தான் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணேன். அவருடைய சிஷ்யர். இப்போ ஒரு பண்ணும்போது வின்சென்ட் செல்வா அவனால் உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். நான் எடிட்டிங் டேபிள் பார்த்ததில்ல. அப்போ எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சிச்சு. ஏற்கனவே கண்ணு பெருசாகும் எனக்கு. அப்படியே இருந்துச்சு. ஏதோ பயங்கர மூவியாலாம். அதுவும் அந்த மூவியாலாம் பார்த்தாவே ஒரு மாதிரி மயக்கம் வரும். அப்படி அது அப்படி ஓடும் பார்த்தோன்னே நான் உள்ளே பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. 2 பக்கம் நின்றுக்கிருந்தாங்க. பெரிய எடிட்டர் இறந்து போன அந்த அசோக், இன்னொரு பையன் ஒருத்தர் வெள்ளையாக ஒரு லேங்கியாக டாலாக இருப்பான். அவங்க 2 பேரும் நின்றுட்டே இருக்காங்க. எனக்கு இது தெரியாது. எடிட்டிங் டேபிளில் டேரக்டர் எடிட்டர் தவிர யாருமே உட்காரக்கூடாதுன்னு தெரியாது. நான் போய் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக ஒரு பெரிய சேர், ஒரு இரும்பு சேர் இருந்துச்சு. அதை அப்படி கரகரன்னு இழுத்துட்டு வந்து வச்சு அவங்க 2 பேரும் நடுவில் உட்காந்துட்டேன். விடி விஜயன் சார் கடுப்பாயிட்டு அப்படி பார்த்தாரு என்னை. நான் அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தேன். அப்புறம் அந்த டேரக்டர் விடி விஜயன் சார் பார்த்தா அவரும் சிரித்தார். பின்னாடி அதுக்கு பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விடி விஜயன் சார் எங்கள் டேரக்டருக்கு ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டார் அப்படின்ட்டார். எங்கள் டேரக்டர் அப்படின்னாரு. அதுவும் எடிட்டிங் ஆனிச்சு, ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்து எங்கள் டேரக்டர் வந்து பயங்கரமாக திட்டினார். எப்படி விடி விஜயன் சார் நல்லா உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 2 கருத்துக்கள் இருக்குது. ஏன் உட்காரக்கூடாதுன்றதுக்கும் ஒரு மெக்கானிக்கல் கருத்து என்னென்னு கேட்டால் அது 2 பேர். ஏன்னா உட்காரும்போது எடிட்டிங் டேபிள் உட்காரும் பயங்கர தூக்கம் வரும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தள்ளி நின்று தான் பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு நிறைய தாட், ஒரு விஷயத்தை நேராக நம்ம ஐ திங்க் இன்றைக்கி இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினா 2 நிமிஷம் நம்மளோட அட்டென்ஷன் பண்ணி கேட்க முடியாது. அவங்களே வேறு தாட்டு ஓடிடும். ஸோ எடிட்டிங் பண்ணும்போது வந்து பின்னால் இருக்கவங்களுக்கு வந்து பாசிவாக இருக்கனால அந்த டென் டு ஸ்லீப். அதனால் வந்து எப்பயுமே நிற்காட்டி வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். நான் டேரக்டர் சொன்னேன், இல்லை சார் நான் இந்த மாதிரி எடிட்டருக்கு நான் இப்போ ஒர்க்கே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ நான் எடிட்டர் அவருக்கு காரணம் விடி விஜயன் சார் ஒரு காரணம். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு கிளாப் அடிப்போம் ஆக்சுவலாக. ஸோ எடிட்டிங் வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு எடிட் பண்ணும்போதெல்லாம் நேற்று ஒரு பாட்டை எடிட் பண்ணியிருந்தோம். என் படத்தில் இருக்க ஒரு பாட்டு என்னுடைய பையன் எடிட் பண்ணியிருந்தான். அப்புறம் சொன்னேன், இல்லைடா சொல்லலாம் ஒரு மியூசிக் பார்க்குறேன், அந்த மியூசிக் கேளு, அந்த மியூசிக்கோட லெங்க் உனக்கு சொல்லிக் கொடுக்கும், என்ன ஷார்ட்டை நீ சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னேன், நீ எல்லாமே க்ளோஸ்அப் கட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த மியூசிக் வந்து லாங் ஷாட்டுக்குள்ளே மியூசிக்கு. ஸோ லாங் ஷார்ட்டாக போட்டு பாரு அப்படின்னா ஒன்று லாங் ஷார்ட்டாக போட்டு காட்டினா அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எடிட்டிங், குட் எடிட்டர், இஃப் யூ நோ ஹவு டு எடிட் யுவர் மூவி in your mind, not necessarily you should have an instrument. In your mind, if you are able to edit, then you are a good director. ஸோ நிறைய விஷயத்தில் எடிட்டிங் என் வாழ்நாளில் என்னை எப்பொழுதுமே புதுப்பிச்சுக்கிட்டு மேடையில் பேசும்போது இப்போ நிறைய எடிட் பண்ணுறேன். ஏன்னா சில டைம் கெட்ட வார்த்தை பேசிடுறேன், அதனால் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் எடிட் பண்ணிடுறேன். இப்போ ஆனால் உள்ளே பேசுகிறேன், அதை யாருமே எடிட் பண்ண முடியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே திட்டுறது. அப்படி வணக்கம் சார்மா, அவனுக்கு எதுக்கு வணக்கம் சொல்லணும் தேவையில்லை அப்படின்றது. ஸோ அதெல்லாம் எடிட்டிங் வந்து லைஃப் ஃபுல்லாக எடிட்டிங். இப்போ என் லைஃப் ஃபுல்லாக இந்த லைட்டை போட்டு எடிட் பண்ண மாட்டேன்றீங்க. லைஃப் ஃபுல்லாக எடிட்டிங். ஒரு ஹீரோயின்கிட்ட போய் ஒரு பெண்ணிட்ட போய் காதல் சொல்கிறேன்னா போவான், போயிட்டு என்னங்க உங்களை எனக்கு ரொம்ப உங்கள் அம்மாவை பிடிக்குங்கன்றான் ஆக்சுவலாக. ஸோ யூ எடிட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி போய் சொல்லுவான், அம்மா உங்கள் கூட நான் 50 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன், உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், என்னை காதலிக்கிறீங்களான்னு கேட்பான். இட்ஸ் அ குட் எடிட்டர். இல்லைம்மா உங்கள் அம்மா கூட நான் 10 வருஷம் வாழணுன்னு இருக்கேன், அப்புறம் 10 வருஷம் வாழணுன்னா குழக்கழன்னு போய் என்னமோ போயிடும் ஆக்சுவலாக. ஸோ யூ நீட் அ எடிட்டர் ஃபார் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஒரு சர்ச் கட்டுறோம் அப்படின்னா அந்த ஆர்கிடெக்ட் இஸ் an எடிட்டர் ஃபஸ்ட். இது எடிட்டர் ஃபஸ்ட். அவருடைய பேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் அவருடைய கிரைஸ்ட் இருக்க இடம் எப்படி இருக்கணும், அது பின்னாடி எங்கே இந்த ஒளி வரணும், அது கடைசியில் வெளியே வந்து பார்க்கும்போது அண்ணாந்து உள்ளே பார்த்துட்டு தான் உள்ளே போவோம். உள்ளே வந்து பார்க்கும்போது அது வந்து கடவுளை நோக்கி போய் அதை வந்து அப்படி போகணும். அப்போ நான் அப்படி பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன், கோவில் அண்ணாந்து பார்க்குறேன், மசூதி அண்ணாந்து பார்க்குறேன். ஸோ ஈவன் அந்த ஆர்கிடெக்ட் இஸ் எடிட்டர். இந்த வாழ்க்கையில் மிகச்சிறந்த முறையில் விளங்கினவங்க எல்லாமே ஒரு வகையில் தேர் எடிட்டர்ஸ். 40 வருஷம் ஒரு அம்மா பேசிட்டே இருப்பாங்க, 40 வருஷம் ஒருத்தர் பேசிட்டே இருப்பார், அப்பா பேசிட்டே இருப்பார், அம்மா பேசிட்டு எடிட் பண்ணவே மாட்டாங்க. அது எடிட் பேர் டைவர்ஸ்ன்னு சொல்கிறது ஆக்சுவலி. அதுவும் ஒரு நல்ல எடிட்டிங் தான். ஆமாம், அது பாட்டு பேசிட்டே இருந்துச்சுன்னா என்ன புரியல, இவர் பாட்டு பேசிட்டே இருப்பார் ஆக்சுவலாக.
இல்லை அங்கே இங்கே போவார் அப்படி அப்படி தலைவர் அப்படி அங்கே ஒரு எடிட் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அது ஒரு எடிட்டிங். ஸோ எடிட்டிங் டிசைட்ஸ் அவர் திங். ஸோ எடிட்டுன்றது இட்ஸ் நாட் அ மாடர்ன் டூல். அது வந்து சினிமா வந்து ஒரு 125 வருஷத்துக்கு முன்னால் அந்த இன்வென்ட் பண்ண ஒரு டூல் கிடையாது. இட் வாஸ் தேர். டால்ஸ்டாய் வந்து வார் அண்ட் பீஸை 10 வருஷம் எழுதுறாரு. ஒவ்வொரு வருஷம் ஒரு டிராஃப்டை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணி கொடுத்த மாதிரி இவர் எடிட் பண்ணுறாரு. எடிட் பண்ணி 1500 பக்கம் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்றைக்கி டால்ஸ்டாய் இருந்தாருன்னா வார் அண்ட் பீஸ் எடுத்துக்க மாட்டார். வார் அண்ட் பீஸை படமாக எடுத்துருப்பார் ஆக்சுவலி. ஸோ தீஸ் ஆர் மை ரேண்டம் தாட்ஸ் டுடே. அதனால் பசங்களுக்கு நான் எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நேற்று வந்து ஃபாதர் வந்து ரொம்ப கண்டிப்பாக என்ன சொன்னார், ஷார்ப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னா நான் வரவே மாட்டேன் சார். அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு 54 வயசு ஆச்சு. அப்போ இந்த ஷார்ப்பை விட்டுட்டேன் சார். ஷார்ப்பாக நீங்கள் வந்து 9:15 உள்ளே வந்து நின்றால் வாழ்க்கை போயிடும், போர் ஆயிடுச்சிடும். ஏன்னா அப்போ தான் 9 மணிக்கு தான் சரியான தூக்கம் தூங்குவேன். ஏன்னா நான் 6 மணிக்கு தூங்க போனேன். 9 மணிக்கு தான் ஒரு தூக்கம். 6 மணிக்கு அதை படிச்சுக்கிருந்தேன். அப்புறம் எந்திரிச்ச உடனே எதாவது படிக்கணும், எதாவது பார்க்கணும், புதுசாக ஒரு ஆத்தர் எதாவது சொல்கிறத பார்க்கணும். இப்போ நான் ஃபாதர் சொன்னேன், ஃபாதர் கிரைஸ்டுடைய கைகள் ஷார்ப்பாக இருக்காது, கைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டெண்டராக இருக்கும் தொட்டா. அப்படி நினச்சிக்கங்க. நான் ஷார்ப்பாக வரமாட்டேன். ஷார்ப்பாக இருக்கணும்னு அவசியமே இல்லை ஃபாதர். நான் வந்து வரலை. ஷார்ப்பாக என்ன இருக்கும், ஆணி தான் ஷார்ப்பாக இருக்கும். பொண்டாட்டி திட்டும்போது ஷார்ப்பாக இருக்கும். ஒருத்தனை போய் குத்துனோம்னா ஷார்ப்பான கத்தி இருக்கும். ஸோ இந்த எல்லா ஷார்ப்புமே நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால் நான் ஷார்ப்பான டைம் வரமாட்டேன் ஃபாதர். என்னை மன்னிச்சிங்க, லேட்டாக தான் வரும். என்னை திட்டினா கூட பரவாயில்ல ஃபாதர், நீங்கள் திட்டிங்க, ஷார்ப்பாக திட்டிக்கிங்க, ஆனால் லேட்டாக தான் வருவேன். இந்த வெரி வேர்ட் பங்க்சுவாலிட்டி கம்ஸ் ஃப்ரம் பங்க்சர். ஒரு ஜெர்மன் வார்த்தை புங்க்ட், புள்ளி. புள்ளி அதில் வைக்க முடியும், ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்லாம் வைக்க முடியும், பெரிய கட்டையில் போய் வைக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு இந்த இதில் பெரிய நம்பிக்கை இல்லை. இதுக்கு 2 திட்டு இருக்குது கீழே. பசங்கள்கிட்ட என்ன பேசுறது, ஒன்றும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி சமோசா வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸு. ஒரு பையன் கேட்டேன், என்னடா தம்பி ஆகணும்னு. நான் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் சார் சொன்னான். என்ன கேமரா வச்சுருக்கேன்? என்ன இல்லை சார், கேமரா இல்லை சார் அப்படின்னா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அப்பா வேலை செய்கிறார் அப்படின்னு. அப்பா வந்து கெமிக்கல்ஸ் கலக்கி விற்கிறார் சார். இங்கே ஃபேக்ட்ரிலேருந்து வாங்க. இல்லை சார், வீட்டிலே கலக்கி விற்கிறார். என்னடா படிச்சிருங்க அப்பா? தமிழ் ஆசிரியர் அப்படின்னா. நான் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சனாலிட்டியை நான் கண்டறிஞ்சது வந்து அவங்க அப்பாவை தான். ஒரு தமிழ் படிச்சுட்டு அப்போ நான் சொன்னேன், நான் என்ன பெஸ்ட் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல சினிமாட்டோகிராஃபர். தம்பி நீ என்ன பண்ண, ஒரு சின்ன கேமரா வாங்கிக்கடா. அது எந்த பையன்னு தெரில. அந்த பையன் ஆஃபீஸில் தானே ஒரு சின்ன கேமரா வாங்கி தரேன்டா. இப்போ நிறையா வாங்கி தரேன். அதுக்காக நிறைய பேர் வந்துடாதீங்க. நோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரொம்ப நல்லவன் ஆக்கிடுறீங்க ஆக்சுவலாக. நான் இப்போ எந்த தப்புமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. நான் அதுக்காக ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும்னு நினைக்கிறேன். போய்ட்டு ஒரு சின்ன கேமரா வாங்கிட்டு அந்த கேமராவில் ஒரு 35 லென்ஸ் வச்சு கிடக்கேன்னா, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்லேருந்து அந்த 35 இருக்குது. எப்படி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அப்படி டேட் போட்டுக்க. இன்றைக்கி ஃபுல்லாக க்ளோஸ்அப்ஸ். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மனிதனுடைய செருப்பு எடுக்கிறது, ஒரு மனிதனுடைய செருப்பு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாய் படுத்துருக்கிறது எடுக்கிறது. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு கடையில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிருப்பார், அதை கைகள் எடுக்கிறது. அப்படியே எடுத்துகிட்டே வந்து அப்படியே வந்து மிட் ஷாட் வந்து அப்புறம் லாங் ஷாட் அப்படி எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் 35ல் க்ளோஸ் பண்ணுவான். இந்த விஷயத்தை நீ ஒரு 2 இயர்ஸ் அந்த ஒரே ஒரு லென்ஸில் பண்ணிட்டேன்னா உனக்கு சினிமா வந்துடும். அதுதான் இன்றைக்கி நான் அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஐ திங்க் இது பெஸ்ட் லெசன் நினைக்கிறேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் எங்கள் டேரக்டர் வந்து வின்சென்ட் செல்வா டேரக்டர் லென்ஸ் என்னன்னு கேட்டார். கேமராமேன் ஏதோ லென்ஸ் சொன்னார். சும்மா விளாண்டுருக்காங்க 2 பேரும். 24 போட்டிருந்தாங்க. அதை நான் 15 சொல்லிட்டார். நான் 50 லென்ஸ்னு சொல்லிட்டேன். முன்னே ஒரே சிரிச்சு எங்கள் டேரக்டர் வந்து சினிமாட்டோகிராஃபர், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் இருந்தவர். அதனால் கொஞ்சம் நல்லா லென்சிங்லாம் தெரியும். அப்போ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அதுதான் என்னுடைய முதல் படம். அதுக்கப்புறம் ஒரு நோட் எடுத்துக்கிட்டு ஒரு கேமராமேன் லென்ஸ் போடும்போதெல்லாம் போய் பார்த்து, கேமராமேன்ட்ட லென்ஸ் கேட்க முடியாது. எனக்கு எப்போயுமே கோவக்காரங்க, கேமராமேன்காரங்க. அதனால் அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் அல்லது வந்து அங்கே ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருப்பா. அவர்கிட்ட போய்ட்டு மேலே, அண்ணா இன்றைக்கி என்ன லென்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஷார்ட் லென்ஸை வச்சுட்டு
அதுக்கப்புறம் அந்த மானிட்டரில் அந்த லென்ஸுக்கு அந்த மானிட்டரில் என்ன கம்போஷன் வந்துச்சு அதையும் வரைஞ்சிக்கிட்டு என்னுடைய 4 படங்களும் நான் அப்படி தான் ஒர்க் பண்ணேன். ஒரு 3000 ஷார்ட்ஸு நான் வந்து என்ன லென்ஸ் அந்த லென்ஸ் எழுதிப்பேன். என்ன கம்போஷன் வந்துச்சோ அதை டக்குன்னு ஒரு பின் ஸ்கெட்ச் போட்டேன். ஒரு 2 பேர் பேசினாலும் 2 ஷாட் போட்டு தானே அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் லென்ஸ். இன்றைக்கி இருக்க ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து ஒரு டேரக்டருக்கும் ஒரு கேமராமேனுக்கும் லென்ஸு. கேமராமேன் தெரியும் லென்ஸு, ஒரு டேரக்டருக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் ஒரு லென்ஸுடைய நாலேஜ். நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் இருக்கிறீங்க, இந்த இன்ஸ்டியூஷன் எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் பெரியவர் இருக்கார், அதனால் இன்ஸ்டியூஷன் ஃபாதருக்கு நடத்துகிறாங்க, அது என்னென்னு தெரில. ஸோ அதனால் நல்ல இன்ஸ்டியூஷன் நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த பசங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்கான், அவன் வந்து அர்ஜுன் ஒருத்தன் டீச் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங். எப்படி கற்றுக்கலாம், எங்கே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தவறு பண்ணும்போது தான் லேர்ன் பண்ண முடியும். ஆர் வென் யூ ஃபெயில் யூ லேர்ன். வின் பண்ணுறவங்க லேர்ன் பண்ண முடியாது, ஃபெயில் ஆகிறவங்க தான் லேர்ன் பண்ண முடியும். எப்படின்னா யூ டூ சம்திங் வித் ஸோ மச் ஆஃப் பேஷன் அண்ட் லவ் அண்ட் யூ கமிட் மிஸ்டேக். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, ஏன் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் வேர் த லேர்னிங் ஸ்டார்ட்ஸ். இன்றைக்கி சினிமாவுக்கு வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக என்ன வரும்னா, நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுற போகிறோம், உருட்டி போட போகிறோம் அப்படி என்ன இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அப்படி தமிழ்நாடு அப்படி தான் இருக்கும், இந்தியா அப்படி தான் இருக்கும், மாறவே மாறாது. மாறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாறுதல் வந்து கிளைமேட் கண்டிஷனை தான் உலகம் மாறும், திடீர்னு எதுவுமே மாறாது. ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பீயிங் எ ஃபில்ம் மேக்கர். வெதர் ஹீ இஸ் அ cinematographer, whether he is an editor, whether he is a writer or art director or a dance master or a lyric writer, what is the purpose of filmmaker? What is a film? ஒரு ஃபில்ம் பேசிக்கலாக கதை சொல்கிற மீடியம். அப்போ நம்மளுக்கு என்ன புரிதல் வேணும்னா, ஏன் கதை சொல்கிறோன்னு ஒரு புரிதல் வேணும். கதை சொல்லாமல் அந்த மனித வாழ்க்கை வந்து வாழவே முடியாது. அப்பா வீட்டுக்குள்ளே வருவார் சாயங்காலம் 7:30 மணிக்கு. அம்மா கேட்பாங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லைன்னு எனக்கு மேனேஜர் கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டான். கதை என்னங்க பேசினா? கதை. அம்மா நைட்டில் படுத்துப்பாங்க, அப்பா படிப்பாங்க, என்னடி ஒரு மாதிரி இருக்க? இல்லைங்க எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார், அவர் என்ன 2-3 மாதத்தில் இறந்துருவான்னாரு, கேன்சரா. என்னடி சொல்கிற? அதுவும் ஒரு கதை. கதை மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நரேட்டிவ். இப்போ வாழ்க்கையில் நிறைய கதைகள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க, மச்சான் என்னடா மச்சான் எப்படி இருக்கேன். இப்போ யூஸ்வலாக ஃப்ரெண்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ணாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னா, முதல்ல மச்சான் ஞாபகம் இருக்கான்னு தான் ஆரம்பிப்பாங்க. மச்சான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாறும்னா, ஒரு காலத்தில் நடந்த ஒரு நரேட்டிவை, ஒரு கோகர நரேட்டிவோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நரேட்டிவ் ஃபார் தெம். அவங்க அதை திரும்பி அதை பேசிப்பாங்க. ஸோ த லைஃப் as long as the language is there is a narrative is required. அந்த நரேட்டிவ்க்கு ஒரு எடிட்டர் தேவை. நரேட்டிவ்னா டு நரேட்னா டு டெல், சீக்வன்ஸ்லி கோஹரண்ட்லி டு டெல். அப்போது ஒரு ஃபில்ம் மேக்கர் அந்த 24 கிராஃப்டில் என்னவாக இருந்தாலும் இஸ் ஆக்சுவலி எ கிரேட் நரேட்டர். ஒரு டான்ஸ் மாஸ்டர் வாழமீன் வழங்கு மீன் கம்போஸ் பண்ணும்போது நான் கொடுத்த இதுதான். அந்த பெண் ஆடுறான், அந்த பெண்ணை சுற்றி ஆடுறாங்க. க்ளோஸ் ஷாட் போதீங்க, மிட் லாங் ஷாட்லேயே இருங்க. அந்த டான்ஸ் ஒவ்வொரு மூமெண்ட்லேருந்து கட்டு தெரியக்கூடாது, அப்படியே மெர்ஜ் ஆகி போகணும். அப்படின்னா கட்டு இருக்கணும், ஆனால் மெர்ஜ் ஆகி போகணும். ஒரு 4 நிமிஷம் பாட்டை பார்த்தது மாதிரி எப்படி இருக்கணும். ஒரு தண்ணிக்குள்ளே அப்படியே ஒரு ஸ்கேட்டிங் போர்டை வச்சு போனீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு கடலுக்குள்ளே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஈவன் when I narrated to him and he did that work, then I எடிட்டர் வந்து அதை நரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? ஒரு கோஹரண்ட்டான கதையை ஏன் நான் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிஜ வாழ்க்கை இன்கோஹரண்ட். திடீர்னு குழந்தை இறந்து போயிடும், தங்கச்சி யார் கூட ஃப்ரெண்டு கூட காதலிச்சு போயிடுவாங்க, அப்பா ஒரு நாள் தண்ணி போட்டு வந்து அம்மாவை அடிச்சிடுவாங்க, அம்மா இறந்துருவாங்க, வேலை போயிடும், ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போயிடும், 24 வயசு பையனுக்கு ஸ்கிசோஃப்ரெனியா வந்துடும்,
அசைலமில் எங்கள் அண்ணாக்கு அசைலமில் திடீர்னு 27 வயசில் அசைலமில் செட் ஆகும். ஸோ தெர் ஆர் மெனி ஷாக்ஸ், இன்கோஹரன்சி லைஃப்பில் நடக்க போகுது. அப்போ இன்கோஹரன்சி நடந்தவொடனே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஷாக், வாழ்க்கை மேலே ஒரு பெரிய விரக்தி வந்துடும், வாழ்க்கை மேலே ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் வந்துடும், டவுட் வந்துடும். அந்த டவுட்டுக்கு நம்ம அப்புறம் வேறு வேலை செய்வோம், வேறு ஏதாவது அதை தேடி போவோம், தண்ணியை தேடி போகிறது, சாமியை தேடி போகிறது, ஏதோ ஒரு வகையில் அந்த டவுட்டு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு டவுட் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காருவோம். அப்போ இந்த மாதிரி வரும்போது ஒரு இன்கோஹரண்ட் தான் வந்து லைஃப், ரியல் லைஃப். ஆனால் ஒரு நரேட்டிவ், இட் கிவ்ஸ் கோஹரன்சி, அண்ட் த்ரூ கோஹரன்சி வி கெட் மீனிங். நீங்கள் செயின்ட் மேத்யூ படிச்சிங்கன்னா, அந்த காஸ்பல் படிச்சிங்கன்னா அது ரொம்ப கோஹரண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பகவத்கீதையில் ஒரு பகவத்கீதை ஃபுல்லாகவே கோஹரண்ட்டாக இருக்கும். அந்த கோஹரன்சி நம்மளுக்கு தேவையானது வேறு, ஆனால் அதுக்குள்ளே ஒரு கோஹரன்சி இருக்கும். ஒரு சூராஸ் படிச்சிங்கன்னா சூராஸ்குள்ளே ஒரு கோஹரன்சி இருக்கும். ஒரு பௌத்தத்துக்குடைய கதையில் கோஹரன்சி இருக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு ஆர்ட்ன்றது இன்கோஹரண்ட்டாக இருக்கிற இந்த லைஃபுக்கு ஒரு கோஹரன்சி கொடுக்குறது தான் நரேட்டிவ். இப்போ கோஹரன்சி கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும்னா, நார்மல் பீப்புளிலேருந்து அவங்க வேறு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு கோஹரண்ட் கொடுக்குறதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய யோசிக்கணும், நிறைய மனிதர்களோடு போய் பழகணும். இப்போ நான் வந்து சிங்கமொழி சார்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப கோஹரண்ட்டாக பேசுவார். ஒரு 10 பேசினா அது 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்துப்பேன். நல்ல மொழி வளம் உள்ள மனிதர்களை போய் பார்க்கணும். எக்ஸ்ட்ராடனரி பரோட்டா போடுவான், அவனை போய் பார்க்கணும். டீ ஆத்துவார் இப்படியும் பாரு, என்னமோ ஜவ்வு போகிற மாதிரி இருக்கும், பபுள் கம் அப்படியே வாயில் வச்சு இழுத்த மாதிரி இருக்கும். டீ ஆத்துவார் கோஹரன்சி. சைக்கிளை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த டயரை வந்து அப்படியே தட்டிக்கிட்டே அந்த ரிம்மை, கோஹரன்சி. இளையராஜா கோஹரன்சி, பி.சி. சரம் கோஹரன்சி, வெற்றிமாறன் கோஹரன்சி, பீத்தவன் கோஹரன்சி, E=mc², ஐன்ஸ்டீன் கோஹரன்சி. ஆல் கிரேட் திங்ஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் கோஹரன்சி. ஸோ நீங்கள் வர்றவங்க எதுக்கு வரீங்கன்னா, இந்த உலகத்தை ஆர்டர் பண்ண வரீங்க. டிஸார்டராக இருக்க உலகத்தை, டவுட்டாக இருக்க உலகத்தை நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ ஒரு 1000 பேர் வந்து தியேட்டருக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னா, அந்த 1000 பேர் அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு எதுக்கு பார்க்குறாங்கன்னா, கோஹரன்சி. ஒரு ஹீரோ வர்றாரு, ஹீரோக்கு ஒரு வாண்ட்டு, அந்த ஹீரோ வாண்ட்டை தடுக்கிறதுக்காக ஒரு ஆன்டகனிஸ்ட் வர்றாரு, அவங்க 2 பேருக்கும் போர் வருது, போர் போய் புரிஞ்சு நோபலாக ஆகுது. கடைசியில் வந்து தன் உயிரை ஓட்டுறான், ஆனால் அந்த நோபிலிட்டியை காப்பாற்றுறான். அல்லது அந்த வில்லனே மாறிடுறான், மனசு மாறி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அல்லது வீழ்ந்து போயிடுறான், அவனுக்கு பின்னாடி வந்த சந்ததியினர் அந்த கோஹரன்சி. ஸோ இதெல்லாம் ஒரு கோஹரன்ட் சிஸ்டம். எனக்கு தெரியும் ரொம்ப போர் அடிக்கணும், நான் இன்னும் எதுவுமே ஜாலியாக எதுவும் பேசலை, போர் அடிக்குன்னு தெரியும். பட் வர வழியில் நான் வந்து பசங்களுக்காக பேசுகிறேன். ஸோ இந்த கோஹரன்ஸை நீங்கள் கொடுக்குறதுக்கு தான் ஆர்டரை கொடுக்குறது, இந்த டிஸார்டர் வேர்ல்டு ஆர்டரை கொடுக்குறது தான் நீங்கள் வரீங்க. அது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்ல, பொருந்த சொல்கிறதுக்காக வரீங்க. ஸோ நிறைய படிக்கணும். அப்புறம் வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ஒத்து பார்க்கணும். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளை நீங்கள் ஒத்து பார்க்கணும். அவர் போட்டிருக்க ஷூவை நீங்கள் அரை மணி நேரம் போட முடியாது, நான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு சாக்ஸ் இருக்கும் உங்களை அப்புறம் திக்கா, அது மரண வேதனை. அந்த காலையை சூம்பி போகிற அளவுக்கு வேர்க்கும். அவர் போட்டிருக்க தொப்பிக்குள்ளே இருக்க அந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது தலையை வந்து கேன்சர் வர வச்சிடும். அவ்வளோ நாய்ஸுக்குள்ளே போகிறவெல்லாம் திட்டுறான். ஆனால் அந்த மனிதன் அங்கே நின்றுக்கிட்டு தன் வலது கையையும் இடது கையையும், இங்கே போங்க மனிதர்களே, இங்கே போங்க மனிதர்களே, கொஞ்ச நேரம் நில்லுங்க மனிதர்களே, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க மனிதர்களே, இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் தான் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் ரைட்டர்ஸும். அவர் சொல்லலாம், அவரை பற்றி விமர்சனம் பண்ணலாம், அவர் லஞ்சம் வாங்குறாரு, அதுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் ஒரு நாள்
அந்த ஷூ தொப்பியும் போட்டு நீங்கள் ஒரு நாள் மத்தியான வெயிலில், அது மெட்ராஸ் வெயிலில் இவ்வளோ சத்தங்களோடு நின்று பாருங்கள், சூசைட் பண்ணிடுவீங்க. அந்த மனிதன் யாருக்காக பண்ணனா, ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு லா, ஒரு எத்திக்கல் வேல்யூ உள்ள ஒரு சிஸ்டத்துக்குள்ளேருந்து அந்த மனிதன் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இந்த காற்றை சுவாசிக்கிறதுனால ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இழக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நெக்ஸ்ட்டு வர டேரக்டர். நான் என்ன எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரியல, நீங்கள் தான் கண்டுக்கணும், நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டில் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. என்னை ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டான்னு அவனை வந்து ஆயுதத்தால் தாக்கி ஜெயிலில் இருக்கு வாழ்க்கையே போயிருக்கு. ஒரு கலைஞருக்கு தேவை செல்ஃப் ரெஸ்பெக்டோட செல்ஃப் ஒர்த். எடிட்டர் லெனின் வாழ்நாள் முழுவதும் செல்ஃப் ஒர்த் அவருக்கு இருக்கு. ஹஸ் கிவன் அ ஒர்த் டு பீப்புள். இளையராஜா செல்ஃப் ஒர்த்து. எவ்வளோ பாடல்கள் நம்மளை வந்து நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே இளையராஜாக்கு தான் வாழ்கிற ஆளுங்களாக இருக்கிறாங்க, பார்த்துருக்கேன். ஒரு ரஜினிகாந்தும் ஒரு கமலஹாசனும் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு செல்ஃப் ஒர்த்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சிவாஜி சார் வாழ்நாள் முழுவதும் எப்படி ஒரு மனிதன் ஆக்ட் பண்ணணும், ட்ரை பண்ணி இப்படி பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி தன்னுடைய செல்ஃப் ஒர்த்து. ஒரு கலைஞன் இந்த சமூகத்திற்கு செல்ஃப் ஒர்த்தை கொடுக்க வரான். கிவ் சம்திங் கிரேட் ஒர்த்தி டு தி ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.